முதல் இடத்தை இழந்த விஜய் பின்னுக்கு தள்ளியா நடிகர்? இனி வாய்ப்பில்ல ராசா. மக்களையும் சினிமாவையும் இனி பிரித்து பார்க்க முடியாது என்கிற சூழலில் மக்கள் வாழ்கின்றனர். தங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகைகள் மீது ரசிகர்கள் அளவு கடந்த அன்பும் ஆர்வமும் வைத்திருக்கின்றனர். நமது நாட்டில் நடிகர்களை ஆட்சி அரியணையில் ஏற்றி வைத்து அழகு பார்க்கும் பழக்கம் காலம் காலமாக தொடர்கிறது. NTR, புரட்சித் தலைவர் MGR முதல் இப்பொழுது தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ள விஜய் வரை இது தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவின் டாப் நடிகர்கள் குறித்து ஆர்மேக்ஸ் மீடியா என்ற நிறுவனம் பட்டியல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவில் பிரபலமான நடிகர்கள் குறித்து ஆர்மேக்ஸ் மீடியா நிறுவனம் பட்டியல் தந்துள்ளது. இதில் தமிழ் சினிமாவில் உச்ச நடிகராக இருந்த இப்போதைய தமிழக முதல்வர் விஜய் 4ஆம் இடத்திற்கு பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளார். இது அவரது ரசிகர்களுக்கு பலத்த ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் தந்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருந்த நடிகர் விஜய் இப்பொழுது 4ஆவது இடத்திற்கு கீழே இறங்கியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சராக ஆன பிறகு விஜயின் சினிமா செல்வாக்கு சரிந்தது அவரது ரசிகர்களுக்கு பலத்த அதிர்ச்சியை தந்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜய் தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நடித்து முடித்துள்ளார். ஆனால் சென்சார் சான்றிதழ் பிரச்சனை காரணமாக இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகவில்லை. பாகுபலி புகழ் நடிகர் பிரபாஸ் இந்த டாப் 10 பட்டியலில் முதலிடத்தை பிடித்து அசத்தியுள்ளார். தளபதி விஜய் இருந்த இடத்தை நடிகர் பிரபாஸ் இப்பொழுது பிடித்துள்ளார். நடிகர் பிரபாஸிற்கு ஸ்பிரிட் உள்பட பல பெரிய படங்கள் அடுத்தடுத்து வர இருக்கின்றன. அவர் தொடர்ந்து சினிமா செய்திகளில் இடம் பிடிப்பது இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடிக்க உதவியுள்ளது. அடுத்து கிங்காங் ஷாருக் கான் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் ஐகான் ஸ்டார் நடிகர் அல்லு அர்ஜுன் 3ஆவது இடத்திலும் 4ஆவது இடத்தில் உள்ள நடிகர் விஜய்க்கு அடுத்தபடியாக நடிகர் மகேஷ் பாபு 5ஆவது இடத்திலும் உள்ளார். நடிகர் ரன்வீர் சிங் 6ஆவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். அவர் நடித்த துரந்தர் படத்தின் மாபெரும் வெற்றி அவரை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த பட்டியலில் நடிகர் ராம் சரண் 7ஆவது இடத்தில் உள்ளார். அடுத்தபடியாக நடிகர் சல்மான் கான் 8ஆவது இடத்தில் உள்ளார். 9ஆவது இடத்தில் நடிகர் அக்ஷய்குமார், இறுதியாக 10ஆவது இடத்தில் ஜூனியர் NTR உள்ளார். ஒட்டுமொத்தமாக இந்த பட்டியல் இந்தியா முழுவதும் தென்னிந்திய நடிகர்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதை காட்டுகிறது. பேன் இந்தியா படங்களுக்கு கிடைக்கும் வரவேற்பே இதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. தென்னிந்திய படங்கள் மற்ற மொழி மாநிலங்களிலும் நல்ல வசூலை ஈட்டி வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் டாப் 10 நடிகர்கள் பட்டியலில் தென்னிந்திய நடிகர்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்தாலும் யதார்த்த படங்களை எடுக்கும் மலையாள திரையுலகில் இருந்து ஒரு நடிகர் கூட இடம்பெறவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. குறிப்பாக மோகன்லால், மம்முட்டி, ஃபகத் ஃபாசில், துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் என யாரும் இந்த பட்டியலில் இல்லை. தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட படங்கள் பெரும்பாலும் பேன் இந்தியா படங்களாக உலா வருகின்றன. ஆனால் மலையாள படங்கள் பேன் இந்தியா அளவிற்கு செல்லாதது கடவுளின் தேசமான கேரள நடிகர்கள் இந்த பட்டியலில் இல்லாததற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது.